வணக்கம் மக்களே! நான் உங்கள் மாரி வேந்தன். ஒரு வழியா ஜோசப் விஜய் எனும் நான் முதலமைச்சர் ஆகப் போறாரு. எந்த நேரத்தில கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியலைங்க. 108 சீட்டு வாங்குனாரு. 108 ஆம்புலன்ஸ் மாரியே திடீர் திடீர்னு உள்ள கூட்டணிக்கு வராய்ங்க. சில நேரம் வராம போறாய்ங்க. இன்னும் அப்படியே ஒரே பரபரப்பாவே வச்சிருக்கிறாய்ங்க நம்மள. 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாப்புல. இப்போ காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் அவங்களோட துணையோட இப்போ ஆட்சி அமைக்க போறதா கவர்னர் செஞ்சிருச்சு. நாளைக்கு சிஎம்மா ஆகப் போறாரு. அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இங்க சுட சுட வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படி அவர் ஆட்சி அமைக்க போறாரு? இந்த 108 சீட்டு, இவங்க கூட்டணி இத பத்தியெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பியா நம்ம இப்போ பார்த்துரலாம். 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில நின்னாரு. 1ல கட்டாயமா ரிசைன் ஆயிருவாரு. ஸோ 107. 107ல சபாநாயகரா ஒருத்தர் இருப்பாரு. ஸோ சபாநாயகர பெரும்பான்மை காமிக்கும்போது அவர பார்த்தீங்கன்னா, ஓட்டு போட முடியாது. ஸோ அதனால 106. ஸோ 106 இருக்கும்போது 118 பேரும் பெரும்பான்மையை காமிக்கிறதுக்கு. ஸோ அந்த 106ல பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கிட்ட இருந்து 5 வந்துருச்சு. ஸோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச விஷயம் தான். திமுக கூட்டணியில 26ல நிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படா வெளியில போடா, அடுத்த எலக்ஷன்ல போயிருவாங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. சரியான பஞ்சாயத்து வந்துச்சு. காங்கிரஸோட செகண்ட் கிளாஸ் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுகவ டைரக்ட்டாவே அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 106 இங்க ஒரு 5. அடுத்து பார்த்தீங்கன்னா தான் இழுபறியே ஸ்டார்ட்டு. பாக்கி திமுகல இருக்கிற ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விசிக, அப்புறம் ஐயுஎம்எல் இவங்கலாம் பார்த்தா, இப்படி உள்ள வந்தேன், இப்படி வடிவேலு ஒருத்தரு இப்படின்னு ஒரு ஆக்ஷன் காமிப்பார்ல, அந்த மாரி தான். உள்ள வராய்ங்க, வெளில போறாய்ங்க. உள்ள வராய்ங்க, வெளில போறாய்ங்கற மாரி எப்படியோ ஒரு வழியா சிபிஐ, சிபிஎம் 4, விசிக ஒரு 2 6, ஐயுஎம்எல் ஒரு 2 8. 8 இது ஒரு 5 மொத்தமா பெரும்பான்மையை 118 தாண்டிட்டாங்க. ஸோ ஒரு வழியா திரு விஜய் அவர்கள் அவரோட கனவ நிறைவேற்ற போறாரு. பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் 34% மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களோட கனவையும் நிறைவேற்ற போறாரு. சரி ஓகேங்களா. இந்த 34% மக்களும் ஓட்டு போட்டாங்க இல்லையா? கரெக்ட் தானே. பட் ஆனா அவங்க எதுக்கு போட்டாங்க? திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியோட இருக்கிற எல்லா சக்தியுமே அது தீய சக்தி தானே. திமுக மட்டும் தீய சக்தி. மத்த சக்தியெல்லாம் என்ன கெட்ட நல்ல சக்தியா அவங்க கூட இருந்தா? ஸோ திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருந்துச்சு. திமுக கூட்டணியில தான் விசிகாவும் இருந்துச்சு. சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாமே இருந்தாங்க. இப்ப நீங்க அவங்கள எதிர்த்து அரசியல் பேசிட்டு வந்துட்டு, இப்ப நீங்க அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களையே நீங்க சேர்த்துக்கிட்டா, உங்களுக்கு எப்படி உங்க மேல ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும் அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்குங்க. திரு விஜய் அவர்கள் இது ஒரு வேள ஆ எப்படி சொல்றது? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த ஆட்சி அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, விஜய் அவர்களோட குடுமி ஸ்டாலின் கையில தான் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் இவங்க 4 பேரு இந்த 8 சீட்டுமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தரோம். ஆனா, நாங்க திமுக கூட்டணியில தாங்க இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த கவர்மெண்ட்ட அவங்க கலைச்சு விட்டுருவாய்ங்க. ஸோ திமுக ஒரு தீய சக்தி. திமுக மேல இருக்கிற எல்லா ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்புறம் நெறையா கொடுமைகள் சொன்னாங்க. ஐடி ரைட் அந்த மாரி எல்லாம் நெறைய இருக்கு. அவங்களெல்லாம் டார்கெட் பண்ண போறோம்ன்னு சொல்றாங்க. ஆனா, இப்ப திமுகவுக்கு தயவுல தான் திரு விஜய் அவர்களோட கட்சியும் இப்ப இருக்க போகுது. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பிஜேபி ஆன்டி பிஜேபி சைடு டிஎம்கே அவங்கள தான் டார்கெட் பண்ணி இவரு ஒரு அரசியல் போகுது. ஸோ இவரு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி டிஎம்கே எகெயின்ஸ்ட் பேசினாரு. இப்ப திமுகவ தவிர அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாய்ங்க. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு விஜய் இந்த இடத்துல தப்பு பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, ஒரு ரீ எலக்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ கன்ஃபார்மா இப்ப இருக்கிற ஒரு அந்த விஜய் வேவ்ல அவரு தான் ஜெயிப்பாரு. ஒருவேள சட்டசபையில உள்ள போனதுக்கப்புறம் எடியூரப்பா பண்ணாரு. ஸோ எடியூரப்பா மாரி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். அப்ப ரீ எலக்ஷனுக்கு போலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லப் போறாரா? இல்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நம்மள விட அவருக்கும் தெரியும். இவங்க எப்படின்னாலும் திமுக இவங்கள இயக்குது அப்படின்ட்டு. அதாவது ஒரு பழங்காலத்துல ஒரு போர் ஒண்ணு நடக்கும். கிரேக்குக்கும் டிராய்டு அப்படிங்கிற ஒரு மக்களுக்கும். இந்த கிரீக்க அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குதிரைய பரிசா அளிப்பாங்க. அந்த குதிரைக்குள்ள கிரீக்கோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இந்த ட்ராடி அவங்க அந்த மக்கள் அது தெரியாம கோட்டைக்குள்ள கொண்டு போயிருவாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது, அந்த குதிரைக்குள்ள இருந்து வீரர்கள்லாம் அவங்க அழிச்சு கொன்றுவாய்ங்க. கிரீக் வென்றும். ஸோ எனக்கு என்னமோ அந்த குதிரை ஐயுஎம்எல், விசிக, சிபிஐ, சிபிஎம்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ விஜய் அவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க தயவால நீங்க ஆட்சி அமைச்சீங்க அப்படின்னா,
உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு அவரு கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்தா தான் தெரியும். ஆ வந்த ரிசைன் பண்ணிட்டு எலக்ஷன் வந்துச்சுன்னா, அவரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும். பட் ஆனா, இந்த கூட்டணி ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிஜேபி ஃபேக்டர். ஸோ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வளரக்கூடாது அப்படிங்கிறத டிஎம்கேயும் சரி, டிஎம்கே அலையன்ஸும் சரி, டிவிகே, என்டிகே இவங்க எல்லாருமே வந்து விரும்புறாங்க. ஸோ, அதனால க பிஜேபி வந்து டைரக்ட்டா வர முடியாது. பட் ஆனா கவர்னர் ரூல் மூலமா வரலாம். ஸோ, கவர்னர் ரூல்னாலே அது டைரக்ட்டா பிஜேபியோட ரூல் தான். ஸோ, எனக்கு தெரிஞ்சு கவர்னர் ரூல் வந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெளிப்படையாவே அவங்களே சொல்லிட்டாங்க. விசிகாவும், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் அவங்க சொல்லிட்டாங்க. என்னன்னா, கவர்னர் ரூல் வந்துறக்கூடாது. பிஜேபி இங்க உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நாங்க வந்து தாவேகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு குடுக்கிறோம். அதாவது வெளியே இருந்து ஆதரவு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. பார்ப்போம். எப்படி போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வந்து முதலமைச்சரா அவர் ஏற்க போறாரு. பட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு எடியூரப்பா மாரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு, ஓ அடுத்த ஒரு 6 மாசத்துல எலக்ஷன் வரும். அதுல அவரு பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். அப்படி பண்ணா அவர் ஃபியூச்சருக்கு நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த கூட்டத்த வச்சுட்டு அவரால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சுருக்கமா சொல்றேன். இது நம்ம அணில் நண்பர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஆனா இதுதான் ரியாலிட்டி. விஜயோட குடுமி ஸ்டாலின் கையில தான். ஸ்டாலின் திமுகக்கு அகைன்ஸ்ட்டா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் கண்டிப்பா அவங்க கழண்டுட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. நாங்க திமுக அலையன்ஸ்ல தான் இருக்கோம். ஆனா விஜய வெளிய இருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம். நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.